பரந்துபட்ட தலைவர்களின் ஒரு சந்திப்பாக காட்டுவதற்காகவும் இது தங்களால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது தங்களின் அரசியல் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு சந்திப்பு என்பதை சற்றே மறைப்பதற்காகவும் அல்லது வருகின்ற பழிகளை தவிர்ப்பதற்காக, குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட விடயம், அதாவது இந்த ஒரு அரசு, அதாவது தமிழக அரசு எவ்வாறான ஒரு இடரின் போது உதவிகளை செய்ததோ அந்த உதவிகளை மீறிய வகையில் ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ளுமாறு அவர்கள் மீதான அழுத்தத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கையாக இது அமைந்திருக்கின்றது என்கின்ற ஐயம் கூட இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு காலத்திற்கு ஏற்ப சந்திப்பா என்று இதனை கேட்டால் நிச்சயமாக தமிழக அரசிற்கும் இலங்கை என்கின்ற ஒரு நாட்டிற்கு இடையே ஒரு ஐக்கியம் ஏற்படக்கூடாது என்பதை கூட அடிநாதமாக கொண்டதாக இதனை கருத்தில் எடுக்க முடியும். மீனவர்களுக்கு இடையான வடக்கு வாழ் மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இடையான பிரச்சனை என்பது முற்றி போயிருக்கின்றது. இது தொடர்பான ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வடக்கு வாழ் மீனவ சங்கங்களும் கடந்த 12ஆம் தேதி இடம்பெற்றதை நாங்கள் அறிவோம். அவ்வாறான போராட்டம் என்பது நிச்சயமாக இலங்கை அரசுக்கு நன்மையாக வந்துவிடும். தமிழக தலைவர்களை நாங்கள் சென்று குரல் கொடுங்கள் எங்களுக்காக என்கின்ற கோரிக்கை வைப்பது என்றால், தமிழக தலைவர்களின் குரல் கொடுப்பு என்பது கடந்த 40 ஆண்டுகளாக எந்த அளவில் தமிழர்களுக்கு உதவியது என்பதை ஆராயாமல் செய்கின்ற ஒரு சிறுபிள்ளைத்தனமான விடயம் இது. இதே நேரத்தில் இவ்வாறான விடயங்கள் கடந்த காலத்தில் ஏனைய கட்சிகளினால் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட்ட பொழுது அது தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது இப்பொழுது அதே விடயத்தை தாங்கள் செய்கின்ற பொழுது அதனை ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கான அழுத்தமாக வெளியுலகுக்கு கொண்டு வருகிறது. இனிவரும் காலங்களில் இந்த அரசு நின்று நிலைக்க போகின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு காரணத்தால் அல்லது அதற்கு எதிரான தலைமை என்பது இல்லாத ஒரு காலத்தில் தமிழ்நாடு இருக்கின்றது என்கின்ற காரணத்தினால் அந்த அரசுடனான உறவு என்பது அதாவது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது அல்லது அது தொடர வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லையே. துன்பியல் சம்பவத்தின் பின்னர் மீண்டு வருகின்ற விஜயர்கள் கூட தனது பிரச்சாரங்களில் இந்த தமிழர்களுடைய நிகழ்வுகளை குறிப்பிடுவதை தவற விடுவதில்லை. அது மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கான அஞ்சலியாக இருக்கட்டும், அவ்வாறான நிலைகளில் அவரும் தனது வாக்கு வங்கியை திடப்படுத்துவதற்கான நிலைப்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிக முக்கியமாக தமிழ் தேசிய பேரவை குழுவினர் தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழ்நாடு முதல்வர் உட்பட தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் பலரை சந்தித்திருக்கின்றார்கள். இலங்கையினுடைய விவகாரம் தொடர்பாக மீண்டும் தமிழ்நாட்டோடு தொடர்புகளை பேணுவதற்கான முயற்சியாக இது மேற்கொள்ளப்படுவதோடு மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இது குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். பல முக்கியமான விடயங்கள் குறித்தும் பேசப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த சந்திப்பு குறித்து பல தரப்பில் இருந்தும் விமர்சனங்களும் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. காரணம், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது, இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர் குறித்த பின்புலங்களை ஆராய்கின்ற பொழுது அவர் மஹிந்த ராஜபக்சவோடு சந்தித்த விடயங்கள் மற்றும் இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது தமிழ்நாடு அரசு பாராமுகமாக இருந்த விடயங்கள் தொடர்பாகவும் இப்பொழுது கரிசனை மீண்டும் எழுந்திருக்கின்றது. அது ஒரு விமர்சன பொருளாகவும் மாறியிருக்கின்றது. இந்த சூழலில் இந்த சந்திப்பு குறித்த விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சார்ந்த பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார்கள். அத்தோடு ஐங்கர நேசன் அவர்களும் இதில் இடம் பிடித்திருந்தார். ஆனால் தமிழ் மக்கள் பேரவை என்ற பேரில் தான் அவர்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டதை ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் முதலில் கூறுவீர்களா? நிச்சயமா இது பரந்துபட்ட தலைவர்களின் ஒரு சந்திப்பாக காட்டுவதற்காகவும் இது தங்களால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது தங்களின் அரசியல் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு சந்திப்பு என்பதை சற்றே மறைப்பதற்காகவும் அல்லது வருகின்ற பழிகளை தவிர்ப்பதற்காக, குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட விடயம், அதாவது இந்த ஒரு அரசு, அதாவது தமிழக அரசு எவ்வாறான ஒரு இடரின் போது உதவிகளை செய்ததோ அந்த உதவிகளை மீறிய வகையில் ஒரு செயற்பாட்டை
மேற்கொள்ளுமாறு அவர்கள் மீதான அழுத்தத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கையாக இது அமைந்திருக்கின்றது என்கின்ற ஐயம் கூட இருக்கின்றது. இதற்கான காரணங்கள் பல பின்னணியில் இருக்கின்றன. இவ்வாறு பார்க்கலாம் என்று சொன்னால் இதனை நிச்சயமாக ஒரு காலத்திற்கு ஏற்ப சந்திப்பா என்று இதனை கேட்டால் நிச்சயமாக தமிழக அரசிற்கும் இலங்கை என்கின்ற ஒரு நாட்டிற்கு இடையே ஒரு ஐக்கியம் ஏற்படக்கூடாது என்பதை கூட அடிநாதமாக கொண்டதாக இதனை கருத்தில் எடுக்க முடியும். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அண்மையில் ஏற்பட்ட இடர்களின் பொழுது தமிழக அரசு என்பது ஒரு பலத்த உதவியை செய்திருந்தது. இப்பொழுது அவர்களையே இலங்கையில் ஒற்றையாட்சி முறைக்கு கீழ் தீர்வு வேண்டாம், சமஷ்டி என்கின்ற முறைக்கு கீழ் தீர்வு வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும், அதனை மத்திய அரசுடன் கதைக்க வேண்டும் என்றும், மத்திய தமிழக தலைவர்களும் ஏனைய முன்னைய காலத்தில் குரல் கொடுத்தது போல குரல் கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுவதானது நிச்சயமாக இங்கே ஒரு தளம்பல் நிலையை ஏற்படுத்துகின்றது. எவ்வாறான தளம்பல் நிலை என்றால், மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உறவு இல்லை என்பது வெள்ளிடை மலை. அவர்களுடனான சந்திப்பை மேற்கொள்வதாக இருந்தால் அவர்களுடைய அரசியல் கட்சியினூடாக அதன் சந்திப்புகளை மேற்கொண்டு மத்திய அரசிற்கு அழுத்தத்தை கொடுப்பது என்பது முக்கியமான விடயமாக இருந்திருக்க வேண்டும். அத்தோடு இந்த இந்திய அரசின் கொள்கை என்பது திட்ட தெளிவாக 2-3 ஆண்டுகளுக்கு முதல் தமிழர் தரப்புகளுக்கும் மற்றும் தங்களுடைய சுற்றியுள்ள நாடுகளுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டாயிற்று. அதாவது இந்தியா இனி வரும் காலங்களில் அண்டையில் உள்ள நாடுகளின் இனங்களை பயன்படுத்தி அங்கே ஒரு அரசியல் செய்யாது என்பதை அவர்கள் திட்ட தெளிவாக ஒரு தீர்வுக்கு வழிவகுப்பதற்கான முயற்சிக்கான அழுத்தத்தை கொடுப்பார்கள். அது கூட அரசு கூடான அழுத்தமாக இருக்குமே தவிர இந்த முன்னைய காலத்தில் இடம்பெற்ற மாதிரியான செயற்பாடுகள் இடம்பெறாது என்பதை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இவையெல்லாம் தெரிந்திருந்த பொழுதும் இப்பொழுது விடயம் என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குரியதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான காரணம் அவர்கள் எழுப்புகின்ற பின்னணி. குறிப்பாக இவ்வாறான கோரிக்கைகளுக்கு, அதாவது சமஷ்டி என்கின்ற கோரிக்கைகளுக்கு ஆதரவு கொடுத்து இந்தியாவின் அல்லது இந்தியா நடைமுறைப்படுத்த முயன்ற ஒப்பந்தத்தின் காலத்திலான ஒரு நிலைமையை அங்கே கொண்டு வர வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறுவதற்கான முயற்சியாக இது நடந்திருக்கின்றது. இதில் உள்ள விடயம் என்னவாக இருக்குமாக இருந்தால், இது அதாவது இப்பொழுது அங்கே இன்னொரு விடயமும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மீனவர்களுக்கு இடையான வடக்கு வாழ் மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இடையான பிரச்சனை என்பது முற்றி போயிருக்கின்றது. இது தொடர்பான ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வடக்கு வாழ் மீனவ சங்கங்களும் கடந்த 12ஆம் தேதி இடம்பெற்றதை நாங்கள் அறிவோம். அவ்வாறான போராட்டம் என்பது நிச்சயமாக இலங்கை அரசுக்கு நன்மையாக வந்துவிடும் என்று. ஆனால் இங்கே உள்ள உண்மை என்னவென்றால், இந்த போராட்டங்கள் என்பது இலங்கையின் தற்போதைய அரசு ஏற்படுவதற்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டு பல காலமாக இந்த இழுவை மடி வலை மீன்பிடி மற்றது ட்ரோலர் மீன்பிடி என்பவற்றால் எவ்வாறான வலையறுப்புகளும் மீன் வளங்களும் சூறையாடப்படுகின்றன என்பதை வடக்கு மீனவர்கள் பகிரங்கமாக தெரிவிக்கின்றார்கள். தமிழக மீனவர்கள் அதனை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். 12ஆம் தேதி அவர்கள் கூட ராமேஸ்வரத்தில் கூடி இது உண்மையான விடயம், தாங்கள் இனி 3 நாள் தான் கடலுக்கு பகலில் போகும் அப்படியான விடயங்கள் பலவற்றையும் கலைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இவர்களது சந்திப்பு ஒரு புறம் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், மறுபக்கமாக தமிழக தலைவர்களை குரல் கொடுக்க கூறுவது என்பது நிச்சயமாக அந்த சிங்கள மக்களிடையேயும் அரசிடையேயும் ஒரு எழுந்தமானமான மனப்போக்கை ஏற்படுத்துவதற்கு அல்லது மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் போன்றவர் சக்திகளின் எழுச்சிக்கு அதை வழிவகுக்கும். இதனை எவ்வாறு ஒப்பிடலாம் என்றால், திருக்கோணமலையில் எவ்வாறு ஒரு புத்த சிலை வைக்க முற்படுகின்றோமோ அதே போல தமிழக தலைவர்களை நாங்கள் சென்று குரல் கொடுங்கள் எங்களுக்காக என்கின்ற கோரிக்கையை வைப்பது என்றால், தமிழக தலைவர்களின் குரல் கொடுப்பு என்பது கடந்த 40 ஆண்டுகளாக எந்த அளவில் தமிழர்களுக்கு உதவியது என்பதை ஆராயாமல் செய்கின்ற ஒரு சிறுபிள்ளைத்தனமான விடயம் இது. இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்திய அரசு, இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு ஆயுதங்களை கொடுத்து போராட்டத்தை ஏற்படுத்தியது என்பது எங்களுடைய இளைய தலைமுறைக்கு தெரியாத விடயம். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்ததற்கான காரணம், அதன் மூலம் ஒரு இணையாட்சி அல்லது ஒரு மாகாண அரசை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் பெங்களூர், திம்பு போன்ற பேர் கூடி
கூட அவ்வாறான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க முயன்ற பொழுதும் அது காலத்தின் ஓட்டத்தின் அதாவது இந்தியா தனது நலத்திற்காக செயற்படுகின்றது என்கின்ற உள்ளார்ந்த நோக்கம் அறியப்பட்ட பொழுதும் இந்தியா தரப்பிலும் கலந்து கொண்டிருந்தார்கள், இலங்கை தரப்பில் தமிழர்களும் கலந்து கொண்டார்கள். இருந்த போதிலும் இப்பொழுது சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்குகின்ற பொழுது 2026 திமுகவுக்கு எவ்வாறான ஆதரவு நிலை கிடைக்கும் என்பதனை அறியாமல் அதனோடு கூட்டு இயங்கி வருகின்ற கட்சிகள் கூட இன்னமும் தீர்மானிக்க முடிய ஒரு நிலைக்கு செல்லாத நிலையில் இப்பொழுது பிரச்சார பணிகளில் பல கட்சிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது ஏன் இப்போதைய காலகட்டத்தில் நடந்தேறி இருக்கின்றது? இதற்கான அவசர தேவை என்ன என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லை, இதில் அந்த முதலாவது நீங்கள் கேட்ட விடயத்தில் அவ்வாறான நிலைமைகளில் இந்தியா எவ்வாறு செயற்பட்டது என்பது இந்தியா தனது நலத்துக்காக செயற்பட்டது. எனவே அவர்கள் இனிவரும் காலங்களில் நடைமுறை சாத்தியம் உள்ளவற்றைத்தான் பரிசீலிப்பார்கள். எனவே அவர்களை உள்நுழைப்பது என்பது சில வேளைகளில் அவர் சாத்தியப்பட முடியாத விடயம். மறுபக்கமாக இவ்வாறான சந்திப்புக்கான காரணம் அண்மையில் திருமாவளவன் யாழ்ப்பாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அது அந்த பசுமை கட்சி அல்லது பசுமை இயக்கம் சார்ந்த ஐங்கரநேசன் அவர்கள் தலைமையிலான அமைப்பினரால் அழைக்கப்பட்டிருந்த பொழுது ஏற்பட்ட ஒரு மாற்றமாக இது பார்க்கப்படுகின்றது. அதனை அவர்கள் பயன்படுத்தி இவ்வாறாக அங்கே பாதகமான இல்லை. இங்கே ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, இவ்வாறு இந்தியா தலையிடாவிட்டால் யாழ்ப்பாணத்தை சர்வதேசம் பங்கிட்டுக் கொள்ளும் என்கின்ற ஒரு பயம் கூட அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இது சில வேளைகளில் வெள்ள நேரங்களில் அமெரிக்கா உதவிய போன்ற விவகாரங்களை வைத்து அவர்கள் கூறலாம். ஆனால் அதற்குரிய சாத்தியங்கள் என்பன அங்கே அறவே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் இந்த தமிழக தேர்தல் என்கின்ற விவகாரத்தை ஒட்டி பார்த்துப்போமாக இருந்தால் நிச்சயமாக இப்பொழுது அதாவது நீங்கள் இந்த தமிழர் தரப்பாக குரல் கொடுக்கின்றவர்கள் திராவிட கட்சிக்கு ஆதரவில்லாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் சீமானையோ வேல்முருகனையோ அல்லது இந்த காந்தி போன்றவர்களை, அவருடைய முழு பெயர் எனக்கு உடனடியாக ஞாபகம் பெறவில்லை, திருமுருகன் காந்தி போன்றவர்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினரை எதிர்ப்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் திருமாவளவன் நிச்சயமாக திராவிடர் கழகத்துக்கு ஆதரவானவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் திராவிட கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் ஈழப்போரின் இறுதி கட்டத்தில் நிச்சயமாக தமிழர்களுக்கான ஒரு குரலாக இருக்கவில்லை என்கின்ற ஒரு ஐயத்தையும் ஒரு ஆதங்கத்தையும் கொண்டவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் இது அங்கே ஒரு பலத்த மாறுதலை ஏற்படுத்த முடியாது. ஆனால் இந்த விடுக்கப்பட்ட கோரிக்கை என்பது இலங்கை அரசியலில் நிச்சயமாக ஒரு எதிர்ப்பலையை அல்லது ஒரு சினத்தை அல்லது ஒரு ஐயப்பார்வையை ஏற்படுத்தக்கூடிய தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றது. எதற்காக தமிழக தலைவர்களுக்கு இவ்வாறான அழைப்பு, உண்மையிலேயே ராஜாங்க ரீதியில் இவ்வாறான ஒரு அழைப்பு விடுக்கப்பட வேண்டுமானால் அது இரகசியமான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை. இது உண்மையிலேயே வடக்கில் இடம்பெறக்கூடிய தேர்தலை கூட மையப்படுத்தி இருக்கலாம் என்றால் நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தான் இவர்கள் கூட பெற்றிருந்தார்கள். எனவே மாகாண சபை தேர்தலில் அதிகமான வாக்குகள் தேவை என்றால் தங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றோம், நாங்கள் இந்த அதாவது ஒன்றுபட்ட ஆட்சிக்குள் உள்ளான தீர்வுக்கு எதிரான கருத்தியலை விதைத்து வருகின்றோம் போன்றவற்றை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக கூட இது அமைந்திருக்கலாம். இதே நேரத்தில் இவ்வாறான விடயங்கள் கடந்த காலத்தில் ஏனைய கட்சிகளினால் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட்ட பொழுது அது தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது இப்பொழுது அதே விடயத்தை தாங்கள் செய்கின்ற பொழுது அதனை ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கான அழுத்தமாக வெளியுலகுக்கு கொண்டு வருகின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? காரணம், முன்னர் இந்திய தரப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சந்தித்த பொழுது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருந்தவர்களோடு பேசுகிறார்கள் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார்கள். இந்த விடயத்தில் அவ்வாறான நிலை இல்லையா? ஏனென்றால் தமிழ்நாடு அரசு தொடர்பாக தமிழர்கள் ஏற்கனவே ஒரு கொந்தளிப்பான நிலையில் இருக்கின்றார்கள். மு க ஸ்டாலினுக்கு பல விடயங்களிலும் இது தொடர்பான விடயங்களாக அவர்கள் பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பை எவ்வாறு பார்க்க வேண்டும்?
இல்லை, நிச்சயமாக அதாவது கருத்தியலில் மாறுபாடு ஏற்பட வேண்டும். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசுடன் உறவு என்பது ஏற்பட வேண்டும். அவருடைய அரசுடனான உறவு என்பது தமிழர்களுக்கு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அங்கே வேர்களை தேடி என்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஊடாக ஈழத்தமிழர்கள் கூட தமிழகத்தில் சென்று தமிழகத்தில் நடைபெறும் விடயங்களை பார்ப்பதாக இருக்கட்டும், அல்லது ஈழ அகதிகள் முகாம்களில் உள்ளவர்களுக்கு இந்திய பிரஜா உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலாக இருக்கட்டும். சுமார் 150க்கு மேற்பட்டவர்கள் அந்த இந்திய பிரஜா உரிமையை பெற்றிருக்கின்றார்கள். இதில் ஒரு நல்ல விடயம், பல ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுக்கு இந்திய பிரஜை உரிமை வேண்டாம், தாங்கள் மீளச் செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கான நடவடிக்கைகள் என்பன ஆரோக்கியமாக உள்ளக வாயிலாக நடைபெற்றுக் கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு தேவை என்பது இருக்கின்றது. அந்த அரசுடன் நாங்கள் பழக வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்பது மிகவும் முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால், சாணக்கியன், சுமந்திரன் போன்றோர் போய் பாராளுமன்ற உறுப்பினர்களாக சந்தித்த போதாக இருக்கட்டும், அல்லது வேறு சந்திப்புகளின் போதாக இருக்கட்டும், அதனை கடும் கண்டனம் தெரிவித்த ஒருவர்கள் அதற்கான ஒரு மாற்று அந்த தயவு இல்லாமல் அதே கட்சியை சந்திப்பது என்பது அரசியல் தேர்வை வடக்கில் கிழக்கில் மிகவும் பலமாக இழந்திருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. என்றால் இப்பொழுது அவர்கள் தாங்கள் வடக்கு கிழக்கு தமிழ் பிரதிநிதிகள் என்றுதான் தங்களை அங்கே பத்திரிகையாளர் மாநாட்டில் அறிமுகப்படுத்துகின்றார்கள். எனவே அங்கே ஒரு போலியான முகத்தை அல்லது ஒரு பிரதிமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக கூட நாங்கள் இதனை பார்க்கலாம். ஆனால் மறுபக்கமாக இவர்களிடையே வந்த மாற்றம் என்பது வரவேற்கத்தக்கது. என்னென்னு சொன்னால், இனிவரும் காலங்களில் இந்த அரசு நின்று நிலைக்கப் போகின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு காரணத்தால், அல்லது அதற்கு எதிரான தலைமை என்பது இல்லாத ஒரு காலத்தில் தமிழ்நாடு இருக்கின்றது என்கின்ற காரணத்தினால் அந்த அரசுடனான உறவு என்பது அதாவது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது, அல்லது அது தொடர வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த உறவு பலப்படுத்த வேண்டும், தொடர வேண்டும். ஆனால் இவர்கள் அதனை கண்டித்து விட்டு தாங்கள் செல்கின்ற பொழுது அதற்கான காரணமாக சொல்வதற்கு ஏதும் காரணமற்ற நிலையில் செல்கின்றார்கள் என்கின்ற உண்மையை உள்வாங்க வேண்டும். இதே நேரத்தில் இந்த சந்திப்பின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் இந்த குழுவினர் சந்தித்திருக்கின்றார்கள். இதை ஒரு இரண்டாவது பட்சமாக அவர்கள் சந்திக்கின்ற நிலையாக பார்த்தால், குறிப்பாக இந்த சந்திப்புக்கான ஏற்பாட்டை செய்தவர் தொல் திருமாவளவனாக இருக்கின்றார். ஏனைய கட்சிகளை சார்ந்தவர்கள் இதனை எவ்வாறு பார்ப்பார்கள்? ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்க வந்துவிட்டு தங்களை இரண்டாம் பட்சமாக சந்திக்கின்றார்கள் என்ற எண்ணப்பாட்டில் நோக்க மாட்டார்களா? இல்லை, இது சம்பிரதாய பூர்வமான சந்திப்புகள். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், இவர்களை சந்தித்ததால் சீமான் திமுகவுக்கு எதிரான தனது காரசாரமான பிரச்சாரங்களை நிறுத்துவாரா என்றால் இல்லை. அல்லது அதிமுக ஆட்சியை அமைப்பதற்காக இந்த கட்சிகளுடன் கூட்டு சேருவதை நிறுத்துமா என்று சொன்னால் இல்லை. அது பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் கூட்டு சேரும் என்கின்ற நிலைப்பாடு ஒன்று ஒரு மெல்லிய கோட்டில் இருந்தாலும் அது குறித்த உண்மையான விவரங்கள் நாங்கள் போக போகத்தான் பார்க்க வேண்டும். அவ்வாறான நிலையில் இந்த சில சம்பிரதாய சந்திப்புகளை அவர்கள் மேற்கொள்வதற்கான அந்த அவசியம் எது என்றால், தங்களுக்கு உள்ள ஆதாயத்தையும் அவர்கள் அதில் அறிவார்கள். இதை சந்திப்பதால் தங்களுக்கும் ஏதாவது ஆதாயம் இருக்குமா என்ற. இப்பொழுது நிச்சயமாக சீமான் தன்னையும் இது தலைவராக சந்தித்திருக்கின்றார் அல்லது என்கின்ற நிலையை அங்கே அவர் பிரதிமைப்படுத்துகின்றார். அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தீர்மானங்களை நிறைவேற்றிய கட்சி. அது இனப்படுகொலை என்கின்ற தீர்மானமாக இருக்கட்டும், அல்லது இலங்கைக்கு எதிரான பல தீர்மானங்களை ஜெயலலிதா முதல்வமைச்சராக இருந்த பொழுது துணிந்து நிறைவேற்றிய இந்த சம்பவங்கள் இருக்கின்றன. எனவே தாங்கள் இந்த விவகாரத்தில் எப்போவோ செயற்பட்டவர்கள் என்பதை காட்டுவதற்கான நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கலாம். இருந்த பொழுதிலும் காலத்துடன் ஒத்து பார்த்தால் நிச்சயமாக இது ராஜாங்க ரீதியில் மறைமுகமாக விடுக்கப்பட வேண்டிய கோரிக்கையாக சில வேளைகளில் தமிழக தலைவர்களின் குரலின் தேவை இருக்கின்றது என்பது ஏற்படலாம். ஆனால் அதனை பகிரங்கமாக சென்று செய்வதற்கான தேவையை தேர்தல்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆமாம், விஜயன் அவர்களுடைய அண்மைய ஈரோடு மாநாடு ஏற்கனவே கரூரில் இடம்பெற்ற துயர சம்பவத்தை அடுத்து இவ்வாறான மாநாடுகள் இனி நடைபெறுமா என்ற கேள்வியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் விஜய் மீண்டும் தன்னுடைய ஆதரவு நிலையை
உறுதிப்படுத்திய ஒரு மாநாடாக பல ஊடகங்களாலும் வர்ணிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இது இருக்கின்றது. இன்னமும் தேர்தலில் அவருடைய பலம் என்பது நிரூபிக்கப்படாத விடத்தும் கூட பல ஊடகங்களின் கருத்து கணிப்புகளின்படி விஜய் தனக்கென ஒரு தனி முத்திரையை இந்த தேர்தலில் பதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாடு சொல்ல வருகின்ற செய்தி என்ன? கூட்டணிகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றனவா? விஜயனுடைய அதிகரித்து வருகின்ற ஆதரவு நிலையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டால் திமுக தீய சக்தி, தாங்கள் தூய சக்தி என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகின்றார். இந்த வசனம் என்பது பல இடங்களுக்கும் சென்றிருப்பதை பார்க்கின்றோம். அதோடு தமிழக தேர்தலில் வாக்காளரினுடைய வயதெல்லையை பார்க்கின்ற பொழுது இவருக்கு இருக்கின்ற இந்த வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும் கணிப்புகள் குறிப்பிடுகின்றன. ஆகவே இவர் எதிர்பார்க்கின்ற ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு நிலையில் இந்த தேர்தல் இருக்குமா? நிச்சயமாக. அதாவது ஒரு பெரிய துன்பியல் சம்பவத்தின் பின்னர் மீண்டு வருகின்ற விஜயர்கள் கூட தனது பிரச்சாரங்களில் இந்த தமிழர்களுடைய நிகழ்வுகளை குறிப்பிடுவதை தவற விடுவதில்லை. அது மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கான அஞ்சலியாக இருக்கட்டும், அவ்வாறான நிலைகளில் அவரும் தனது வாக்கு வங்கியை திடப்படுத்துவதற்கான நிலைப்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார். இப்பொழுது இங்கே உள்ள கேள்வி, நிரூபிக்கப்படாத வாக்கு பலம் என்பது அவரை ஏனைய கட்சிகளுடன் இணைந்த ஒரு ஆட்சிக்கான ஒரு நபராகவே தெரிவு செய்கின்றதை ஒழிய ஏதோ உடனே போட்டி போட்டு அனுரா இலங்கையில் வென்றது போன்ற ஒரு நிலையை அவரால் அங்கே ஏற்படுத்த முடியாது என்று சொன்னால் அங்கே உள்ள நிலைமை என்பது வேறு. இவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதன் மூலம் வருகின்றார். நிச்சயமாக இவரால் ஒரு 7 அல்லது 8 வீத வாக்குகளை எடுக்க முடியுமாக இருந்தால் சீமான், திருமாவளவன், பாரதிய ஜனதா கட்சி போன்றவர்களை பின்தள்ள முடியும். எனவே இவர் அந்த ஒரு விடயத்தை இந்த 2026 ஆண்டு தேர்தலின் பொழுதான ஒரு விடயத்தை நிரூபிக்க முடியும். வாக்கு எவ்வளவு பெறுகின்றாரோ அதுதான் அவரை 3வது அல்லது 4வது கட்சியாக உயர்த்தும். அவ்வாறு உயர்கின்ற பொழுது ஒரு 30 to 40 தேர்தல் தொகுதிகளிலோ அல்லது 50 தேர்தல் தொகுதிகளிலோ போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் அதில் ஒரு 20-30 வெல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குமே ஒழிய அவர் கூறுகின்ற ஆட்சியை மாற்றியமைப்போம் என்பதற்கு அவர் இன்னும் 2 அல்லது 3 தேர்தல்கள் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அந்த வாக்கு 2026 ஆண்டு தேர்தலில் கிடைக்க போகின்ற வாக்கு, அதனை ஏனைய கட்சிகள் நாடு பிடித்து அறிந்து சில வேளைகளில் 2026 ஒரு பெரிய பிரளயமாக இவர் வரலாம். இவருக்கான முன் பாடமாக இருப்பவர் சீமானவர்கள். 5 தடவைகளுக்கு மேல் சகல தொகுதிகளிலும் தனது கட்சியாக தனித்து போட்டியிட்டு இன்று வரை ஒரு தேர்தல் தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. எனவே அதனை அவர் கற்பிதமாக எடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக மாற்று கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டு 10-20 வெற்றிகளை பெற்றால் கூட அவரால் நிச்சயமாக ஒரு பெரிய கட்சி என்பதை பரிணமிக்க முடியும். அதன் பிறகான தேர்தல்களில் தனது ஆளுமையை வெளிப்படுத்த முடியும் என்றால் இது கவர்ச்சிக்கான அல்லது சினிமா சார்ந்த ஒருவராக வருகின்ற பொழுதும் அவருடைய அரசியல் ஆளுமை என்பது நிரூபிப்பதை தேர்தல் தான் காட்டி நிற்கும். ஆனால் அவர் கூறுவது இப்பொழுது திமுகவுக்கு போட்டியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அல்லது போட்டி நிலையில் இருக்கக்கூடிய கட்சியாக தன்னை குறிப்பிடுகின்றார். இந்த சூழலில் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் போன்ற பழமை மிக்க அனுபவமிக்க தலைவர்கள் தொடர்ந்து இணைவதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இப்பொழுது செங்கோட்டையனுடைய வருகையை தொடர்ந்து இன்னும் பல முக்கியஸ்தர்கள் இணைய இருப்பதான ஒரு செய்தியையும் இறுதியாக நடைபெற்ற மாநாட்டில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அனுபவம் வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற பொழுது இந்த தேர்தலில் அது செல்வாக்கு செலுத்துமா? நிச்சயமாக. செங்கோட்டையன் மாத்திரமில்லை, அதே போல திமுக சார்பாக இருந்த தமிழரசு மணியின் கூட அவ்வாறு சென்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இவர்கள் எல்லாம் இதனை மையப்படுத்துகின்றார்கள் என்றால் அந்த வெல்லக்கூடிய 20 அல்லது 25 பேரில் தாங்களும் ஒருவராக இருப்பதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது கன்னி தேர்தல். விஜயை பொறுத்தவரையில் அவர் நிரூபிக்கப்பட வேண்டிய பலம் என்பது இனிவரும் காலங்களில் தான் நாங்கள் அதனை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இவ்வாறான நினைவுகள் என்பன அவருக்கு நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான பலத்தை கொடுக்கும். ஏனென்றால் அவருடைய அணி என்பது அனுபவமற்ற அணியாக இருக்கின்ற பொழுது இவ்வாறு அனுபவமானவர்கள் உள்நுழைகின்ற பொழுது அது அவர்களுக்கான நிச்சயமான ஒரு பலமாக இருக்கும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துரைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.